இன்னைக்கு நம்ம வாஸ்தவத்துலேருந்து இந்த நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து பியாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பியாட்டிடியூட்ஸ்னால் தமிழில் அது மலைப்பிரசங்கம்னு சொல்கிறாங்க. பட் அது தமிழில் அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு தட். பியாட்டிடியூட்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன ஆச்சுன்னா பிளெஸ்ஸிங்ஸ்னு அர்த்தம், ஆசீர்வாதங்கள். ஆனால் பிளெஸ்ஸிங்னா என்ன? அப்போ நம்ம பிளெஸ்ஸிங்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற பிளெஸ்ஸிங்ஸ் தான். இல்லை இப்போ நல்ல வேலை கிடச்சிருந்தா பிளெஸ்ஸிங், நல்ல பையனுக்கு நல்ல பொண்ணு கிடச்சிருந்தா பிளெஸ்ஸிங், பொண்ணுக்கு பையன் கிடைச்சா பிளெஸ்ஸிங், வீடு கொடுத்தா பிளெஸ்ஸிங். அதெல்லாம் நம்ம பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம சாட்சியாக சொல்கிறோம். அதான் நிறைய பேர் நான் கேட்குறோம். ஆனால் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் வாட் வி திங்க் இஸ் பிளெஸ்ஸிங். நம்ம ஆசீர்வாதம் எது நினைக்கிறோமோ அது ஆசீர்வாதம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதை ஆசீர்வாதம் நினைக்கிறோமோ அது ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் போட்டிருப்பாங்க காரில் ஜீசஸ் கிஃப்ட், ஜீசஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க, காரில் போட்டிருப்பாங்க. சரி, ஐ அப்ரிஷியேட் அட்லீஸ்ட் அதை வாங்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு அப்படின்றத அவங்க போடுறாங்க. பட் அந்த பிளெஸ்ஸிங்ன்ற வேர்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டசன்ட் ஜஸ்டிஃபை இட். ஏன்னா நம்ம ஒரு இதை ஆசீர்வாதம் சொல்கிறோம், நம்ம எதை வேணாலும் ஆசீர்வாதம் சொல்லிக்கலாம். புரியுதா? ஒரு ஆக்ட்ரஸ் சொல்றா, எனக்கு ஆண்டவர் அழகான உடம்பு கொடுத்துருக்காரு, God has blessed me, so this is a blessing சொல்றாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க, இது எனக்கு ஆசீர்வாதம், இது எனக்கு ஆசீர்வாதம், எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஓகே, வாட் எவர் தே சே இட்ஸ் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. இட்ஸ் அப் டு தெம் டு சே வாட் எவர். அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரியமா இருந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு பிளெஸிங் சொல்லலாம். ஸோ மனிதனுடைய பெர்செப்ஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒருத்தனும் எனக்கு இது பிளெஸிங் சொல்லுவார், ஒருத்தர் அது பிளெஸிங் சொல்லுவார். So it doesn't matter what we think is blessing, that matters. ஆசீர்வாதம்ன்றது நம்ம எதையோ ஆசீர்வாதம் யோசிக்கிறோமோ அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவர் எதை ஆசீர்வாதம் சொல்றாரோ அதான் உண்மையான ஆசீர்வாதம். That is the real blessing. You have to understand that very very clearly. Blessings ன்றது ஆண்டவர் எதை blessing சொல்றாரு, ஆண்டவர் எதை blessed சொல்றாரு, ஆண்டவர் யாரை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரோ, ஆண்டவர் யாரை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் சொல்றாரோ, those people are really blessed. ஸோ இந்த பியாட்டிடியூட்ஸ் சொல்றது வேற ஒன்றுமே பிளெஸ்ஸிங்ஸ். பியாட்டிடியூட்ஸ் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகள் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். அதான் நம்ம மத்திய 5வது வாசிக்கிறோம், பிளெஸ்ட் ஆர் யூ, பிளெஸ்ட் ஆர் யூ, பிளெஸ்ட் ஆர். அது எல்லாத்தையும் வாசிக்கிறோம். பிளெஸ்ட் ஆர் யூ ஹூ ஹஸ் லாட் ஆஃப் மணி, பிளெஸ்ட் ஆர் யூ ஹூ ஹஸ் திஸ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அதில் நம்ம வாசிக்கும் போது இட் கம்ஸ் டு த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நம்ம எதை ஆசீர்வாதம் சொல்றோம் அதுக்கு நிறைய முரண்பாடான காரியங்கள் தான் நம்மளுடைய பெர்செப்ஷனுக்கு மாற்றான முரண்பாடானதாக தான் இருக்குது. ஸோ பியாட்டிடியூட்ஸ், இந்த பிளெஸிங்ஸ் தான் ஆண்டவர் மத்தேயுல ஆரம்பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் மெசேஜஸ். அதில் வந்து ஹி இஸ் செட்டிங் த டோன் ஆஃப் ஹிஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யத்தில் எப்படி காரியங்கள் நடக்க போகுதுன்றதுடைய டோன் அதான் செட் பண்றாரு. அதான் அந்த பிளெஸிங்ஸ்ல ஆரம்பிக்கிறது. இதுதான் உண்மையான பிளெஸிங்ஸ். நம்ம அந்த பிளெஸிங் அப்படின்ற வேர்டு வந்து இந்த கிரீக் வந்து மக்காபியோஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா, அதாவது இந்த நம்ம பாக்கியவான்கள் அப்படி சொல்றோம், யூ ஆர் சோ பிளெஸ்ட், யூ ஆர் சோ ஃபார்ச்சுனேட், அந்த மாதிரி. அதான் ஸோ நீங்க மைண்ட்ல அதை வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சம்திங் தட் காட் இஸ் டெல்லிங் அஸ் தட் யூ இதுதான் ஆசீர்வாதம். ஜீசஸ் இஸ் சேயிங், ஆண்டவர் சொல்றாரு இதுதான் ஆசீர்வாதம். நான் சொல்றதா, யூ ஆர் பிளெஸ்ட் இஃப் யூ ஹேவ் திஸ், யூ ஆர் பிளெஸ்ட் இஃப் யூ ஹேவ் திஸ். புரியுதா? இது உங்களுக்கு இது இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், ஏதோ ஆசீர்வாதம் சொல்றாரு. See, இந்த பியாட்டிடியூட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் not what we get, that is the blessing. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பியாட்டிடியூட்ஸ்ல நீங்க வாசிக்கும் போது நம்மளுடைய கான்செப்ட் ஆஃப் பிளெஸிங்னா கிடைக்குது, எது கிடைக்குதோ அதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பட் இதை வாசித்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பீயிங். நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய ஆட்டிடியூட். நீ இப்படி இருந்தீங்கன்னா you are blessed. If you are like this, you are blessed. It's not if you get this, you are blessed. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இது உனக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றது இல்லை. இட்ஸ் அபவுட் பீயிங். இந்த பியாட்டிடியூட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் டு காட். முதல்ல உள்ளதை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு நம்மளுடைய உறவை காமிக்குது. அடுத்த ஒரு 3 நாளை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவு காட்டுது. அடுத்து வந்து மனிதர்கள் நம்மளை எப்படி பார்க்கறாங்கன்றது காட்டுது. புரியுதா? அடுத்து நான் ஏன் இந்த 2 இடத்தையும் வாசிக்க சொன்னேன்னா, பியாட்டிடியூட்ஸ் வாசிக்கும் நம்ம அநேக நேரத்தில் மத்தேயு 5 வாசிக்கிறோம். புரியுதா? பட் லூக்கா 6 மறந்துடுவோம் நிறைய பேர். நான் என்ன பொறுத்த வரைக்கும் லூக்கா 6 யாரும் வாசிச்ச மாதிரியே தெரியல. அதுல நிறைய பேருக்கு அங்க ஒரு பியாட்டிடியூட்ஸ் இருக்குன்றதே தெரியல. ஏன்னா ஏன் விட்டுட்டாங்கன்னா அங்க ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அங்க ஐயோ வருது.
ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஐயோ கேட்டோன்னே இது வேண்டாம், நம்ம மத்திய 5ல நிறுத்திக்கிட்டோம். நான் இதை மெசேஜ் இருக்கும்போது நான் நார்மலாக கமெண்ட்ரிஸ் வாசிப்பேன், நிறைய பேருடைய கமெண்ட்ரிஸ் வாசிப்பேன். பட் எல்லாரோடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய கமெண்ட்ரிஸ்லையும் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மத்தேயுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணதான் லூக்காலையும் சொல்லியிருக்கிறது, அது ஒரு கண்டென்ஸ்டு வெர்ஷன், அதை வந்து சுருக்கி லூக்கால சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லாரும் நான் நிறைய வாரன் பிஎஸ்பியில் வந்து நிறைய கமெண்டேட்டர்ஸ் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி இஸ் கமிங் டு தட் கன்க்ளூஷன். மத்தேயுல சொன்ன பிரசங்கத்தை தான் லூக்கா எழுதியிருக்கிறாரு, அவரோட கண்டென்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து நான் அதை வாசிக்கும் போது எனக்கு அப்படி படவே இல்லை. ஏன்றதுதான் நம்ம இப்போ நீங்க பார்க்க போறோம். முதலாவது மத்தேயு 5ல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மலைக்கு ஏறினார், மலையில உட்கார்ந்தார், மலைக்கு ஏறி மலையில உட்கார்ந்தார், அப்புறம் அவரோட சீஷர்கள் வந்தார்கள், அப்புறம் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஸோ மத்தேயு 5:1 நீங்க வாசித்தீங்கன்னா அப்படிதான் அது ஆரம்பிக்கிறது. Beatitude starts like that, he climbs a hill. ஒரு மலை ஏறுறார், அங்க இருக்கிறார், அங்கிருந்து பிரசங்கிக்கிறார். லூக்கா நீங்க வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல வாசிங்க, லூக்கா 6:17 வாசித்தீங்கன்னா, he goes to a plain ground. என்னது? சமவெளின்னு இருக்காரு, சமவெளி, சமமான ஒரு இடத்தில். So இங்க ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. Matthew is clearly saying it's in a mountain. Luke is saying it's in a plain. இது சமமான ஒரு இடம். புரியுதா? So என்ன பொறுத்த வரைக்கும் these are two different messages. Two different messages, but they don't mean the same thing. ஒரு சிலர் இது ரெண்டு மெசேஜா இருக்கலாம், but they don't mean the same thing சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் they mean different things. They mean the same thing சொல்றாங்க. இது எல்லாம் ஒண்ணுதான். பட் அப்படி இல்லை. நீங்க வாசித்தீங்கன்னா முதலாவது ஆரம்பிக்கும் போது blessed are the poor in spirit என்று ஆரம்பிக்கிற மேத்யூல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர்கள் இருக்கும். blessed are the poor in spirit இருக்கும். லூக்கால blessed are you who are poor இருக்கும். See இதுல blessed are வெறும் poor இருந்தா தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் இருக்கும். இங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள். டெஃபினட்டா ரெண்டு ஒரே மெசேஜ் கிடையாது. They are two different messages. அடுத்தது யாரை பார்த்து மேத்யூல யாரை பார்த்து இயேசு அட்ரஸ் பண்றான்னு பாருங்க. மேத்யூல வர்ற மாதிரிலாம் blessed are the poor in spirit for theirs இருக்கும். இருக்கா? அவர்களுடைய theirs இருக்கா? அவர்களுடைய. லூக்கால பாத்தீங்கன்னா அது ஆரம்பிக்குமே பார்த்தோம், அவர் சீஷர்களை பார்த்து இருக்கும். He is addressing the disciples and he says, blessed are you who are poor. Luke, he is pointing out, தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஆனா மேத்யூல ஜெனரல் இருக்கு, இட்ஸ் ஜெனரல் டீச்சிங். blessed are theirs இருக்கும். but here he is saying, blessed are you who are poor. அதே மாதிரி அந்த ஓஸ் ஐயோ வரும்போது blessed woe to you who are rich in சொல்றாரு. so personally he is pointing out. லூக்கா வந்து அவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம். he is looking at his disciples and he is making these points to the disciples. இப்போ மேத்யூல சொல்றாரு blessed are the poor in spirit, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. அப்படின்னா poor in spiritனா என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? it's an attitude. அதாவது நான் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். poor in spirit முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். poor in spirit என்னன்னா, it's an attitude where we are continuously, helplessly, hopelessly dependent on God. அதுல உள்ள அந்த poorன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் திஸ். ஒரு பிச்சைக்காரன் அங்க உட்காந்துட்டு அவன் வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நான் எப்படியும் ஓடிட்டேன், பட் நாளைக்கு ஐ நீட் சம்படி டு ஹெல்ப் மீ. புரியுதா? சோ அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் he will never say that I have everything perfect. எனக்கு எல்லாம் சரியா இருக்குது, எனக்கு எல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, எது ஆசீர்வாதம் சொல்றோம்னா, what we are saying is, I want to reach a place. நான் ஒரு இடத்துக்கு வரணும், அப்போ எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எனக்கு வேண்டியது, என்னுடைய தேவைகள், என்னுடைய I want everything to have so that my life is perfect, so that financially நான் நல்லா இருக்கணும், emotionally நல்லா இருக்கணும், நல்லா everything I want to be perfect so that I can live a normal happy life forever. இத நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நீங்க அதே நேரத்தில் சாட்சி சொல்றவங்க எல்லாரும் கேட்கற, நீங்க ஜபா குறிப்புன்னு கேளுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. But nobody says, I want to have a spirit, I want to have a poor spirit.
யாராவது சொல்லியிருக்கிறோம் நாம. ஆனா இங்க சொல்றது blessed are you, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you are fortunate when you have a poor spirit. He doesn't say when you reach his place, நம்ம நிறைய I haven't arrived yet ன்னு சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு லெவலுக்கு இன்னும் வரல, இன்னும் போராட்டங்கள் இருக்கு. பட் we always think that நம்ம ஏதோ ஒரு லெவலுக்கு வந்துட்டா நமக்கு நிறைய ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பட் ஆஃப்டர் சொல்றாரு blessed are you who are poor in spirit. Poor in spirit னா I am depending on him for everything. இன்னைக்கு காலையில மூச்சு விடுறதுல இருந்து even my breath I have to depend on him. அதான் நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் நான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நாசியில சுவாசம், அந்த ஏர் நம்ம மூக்குலயும் நம்ம லங்குலயும் உள்ள ஏர் தான் மனுஷன். அதுக்கு கூட நமக்கு we need God. அந்த ஒரு helpless dependence on God, continuous dependence on God. அதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதான் நம்ம அந்த ஒரு அந்த லூக்கால நம்ம 18வது அதிகாரத்தில் ஒன்று பார்க்குறோம்ல, ஒரு இன்சிடென்ட் நமக்கு நல்லா தெரியும். அது அந்த பரிசேயனும் அந்த ஆயக்காரனும், இது நம்ம எல்லாம் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். ஸோ 2 பேரும் ஜெபிக்க போறாங்க. பரிசேயன் முன்னால இருந்து சொல்றான், அவன் டெம்பிளுக்கு முன்னால இருக்கிறான். ஸோ இஸ் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள் அண்ட் ஹி சேஸ் ஐ அம் Pharisees said and prayed, I thank you, I am not like other people. மற்றவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, நான் இதை செய்கிறேன், நான் ஐன்ற வார்த்தை அடிக்கடி வரும். ஸோ ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஐ எம் பர்ஃபெக்ட்லி, எனக்கு எல்லாம் பர்ஃபெக்ட், ஐ எம் காணிக்கை கொடுக்குறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஐ எம் கண்டென்ட் அண்ட் பர்ஃபெக்ட். நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் கோயிலுக்கு போகிறேன், எல்லாரும் எந்திரிக்குமே நானும் எந்திரிப்பேன், எல்லாரும் ஜபம் பண்ணுவேன் நான் சொல்லி எல்லாரும் உட்காரும்போது நான் உட்காந்துருவேன், எஃப்எம்பிபிக்கு காணிக்கை கொடுப்பேன், எஃப்எம்பிபிக்கு சர்ச் கட்டி கொடுக்குறேன், ஜேம்ஸில் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் ஐ எம் கோயிங் டு ஹெவன். ஐ ஹாவ், எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு நிறைய சம்பளம் வருது. சில பேட்ட தே திங்க், ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒருத்தர்கிட்ட நாங்கள் முந்தி ஒரு இதில் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு எதுவும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, மீன் விலைலாம் ரொம்ப கூடியிருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணுவோன்னாரு. உண்மையிலே ஆக்சுவலாக அவர் சொன்னது தான். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், ஐ ஹேவ் எவ்ரி திங். இன்கேஸ் அவர் எதுவும் சொன்னார், நிறைய காசு இருக்கிறேன், என்ன செய்யணும்னு தெரியல, அது வேற சொல்லிட்டேன். ரியலி தட் பர்சன் செட். அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் என்னன்னா, ஐ ஹவ் அரைவ்ட், ஐ ஹேவ் இட் ஆல், ஐ டோன்ட் நீட். என்ன இருக்கு, எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், மீன் விலைக்காக ஜெபம் பண்ணணும், மீன் விலை குறையணும். See, I have it all. நம்ம நினைக்கிறோம், we look at that person and say he is blessed. That's where the problem is. அப்போ அவரை பார்த்து, இவருக்கு எல்லாம் இருக்கு, இவருக்கு பிரச்சனை இல்லையே, இவருக்கு ஜெபம் பண்ண கேட்டா மீன் விலைக்கு தான் ஜெபம் பண்ண சொல்றாரு, அப்போ இவருக்கு ப்ராப்ளமே இல்லை. We think that person is blessed. நம்ம அவரை பார்த்து இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். God said, woe to you. புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, when you are poor in spirit, then you are blessed. When you are poor in spirit, every time you go to God, Lord, அந்த ஆயக்காரன் மாதிரி, ஆண்டவரே வர்றது கூட தகுதி கிடையாது, ஐ எம் நாட் ஈவன் worthy to come. அதாவது ஒன்லி வென் ரெண்டு ரீசன்ஸ்க்காக தான் அந்த மாதிரி இந்த ஆயக்காரன் மாதிரி ஜெபிக்க முடியும். ஒன்னு, யூ மஸ்ட் பி சோ க்ளோஸ் டு காட் தட் லுக்கிங் அட் ஹிஸ் ஹோலினஸ் யூ நோ தட் யூ ஆர் நதிங். அடுத்தது, உங்களுடைய ரியல் ஹார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அந்த பரிசையன் மாதிரி கண்டிப்பா ஜெபிக்க முடியாது. நீங்க இந்த பரிசையன் மாதிரி நீங்க எனக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. You will never say that. If you know God, if you know Jesus, if you know him closely, அவரை உங்களுக்கு இன்டிமேட்டா தெரியும்னா, அவருடைய பரிசுத்தத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய அழுக்கு எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க கண்டிப்பா சொல்ற, ஆண்டவரே. அடுத்தது, if you know your own heart, உங்களுடைய இதயத்தின் ஆழங்கள்ல இருக்கிற அசுத்தங்களை உங்களுக்கு தெரியும் போது, உங்களுடைய மாமசத்துல உங்களால எதெல்லாம் செய்ய முடியும் நீங்க செய்யறீங்கன்னு சொல்ல, பட் பாசிபிலிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நம்ம செய்ய முடியும். ஸோ அதை மாம்சத்தில் உள்ள காரியங்களை நினைக்கும் போது we come to God and surrender. ஆண்டவரே, நீர் என்னை தாங்காவிட்டால், உங்களுடைய கிருபை தாங்காவிட்டால், I'm dead, I'm finished, நான் முடிஞ்சேன். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருக்கணும். நான் இதை சொல்லிட்டு ஒரு தடவை லாஸ்ட் டைம் நான் பேசும்போது கேட்டேன், நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா, இப்போ பரிசையன் முன்னால இருக்கலாம், சரியா, டெம்பிள்ல முன்னால இருக்கலாம்,
ஆயக்காரன் பின்னால இருக்கான். இவங்க 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க அங்க இருந்தீங்கன்னா முன்னால இருப்பீங்களா பின்னால இருப்பீங்க? இங்க ஒரு 1 year முன்னால பேசினேன். somebody answered. என்ன சொன்னாங்க தெரியுமா? முன்னால இருக்கணும் பின்னால இருக்கணும், 2 நடுவில். See, that is the attitude. புரியுதா? அவங்களுக்கு என்னன்னா பரிசேயானவனா பெரிய பெருமைக்காரனும் கிடையாது, ஆயக்காரனாலும் பெரிய பாவியும் கிடையாது. நான் 2க்கும் நடுவில். I am somewhere better than this fellow. That's the attitude we always have. I am always better than somebody. But if you look at Jesus Christ, you will never say. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்ப்போமானால், நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற சாக்கடை நமக்கு உண்மையிலே தெரியுமானால், ஆயக்காரனோட பின்னால ஒரு இடம் வச்சு அங்கதான் நான் நிற்பேன். That's where I will stand. That's being poor in spirit. That's poor in spirit. That's blessedness. அது ஆசீர்வாதம். நீங்க எதை ஆசீர்வாதங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம் இருந்தா you are blessed. If you have that kind of a heart, it's an attitude, it's a heart attitude. It's not, அது வந்து ஒரு இருதயத்தில் இருக்கிற ஒரு attitude. It's not about inferiority complex. It's not about a complex. It's about the reality. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த தவறான ஒரு லோவர் லெவல் எண்ணங்களை வச்சிருப்பாங்க. அது இல்லை, இட்ஸ் ரியாலிட்டி. ஆக்சுவலி இதான் ரியாலிட்டி, இதான் மனுஷனுடைய ரியாலிட்டி, இதான் என்னுடைய இருதயத்தின் ரியாலிட்டி. என்னுடைய இருதயம் எனக்கு சரியாக தெரிந்தா இதான் ரியாலிட்டி எனக்கு. திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். தட் இஸ் பிளெஸட்னஸ். ஆனா அன்னைய நேரத்தில் நம்ம இதை மறந்துடுறோம்ல. we always think that somebody who is arrived, who is confident, who is perfect, who prayer point எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, மீன் விலைக்காக ஜோப் பண்ணுவோம்னு சொல்லும்போது we look at that person and think he is perfect, he is blessed நினைக்கிறேன். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. எனக்கு பிரசங்கம் அப்படிதான் இருக்கு. இவர் பாருங்க, இவர் வந்து இவர் மேல் தேவனுடைய கிருபை இருக்கிறது, இவர் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டார், இவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்றாங்க அப்படின்னு சொல்லி, இவருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி he is blessed அப்படின்றாங்க. இங்க அநேக நேரத்தில் அதான் சொல்றாங்க. பட் who is blessed? நீங்க சொல்லலாம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? What does God say about that person? It's about what God says that matters. It's not what any human being says. It's not your perception. நீங்க யோசிக்கிற காரியங்களை பத்தி இல்ல, ஆண்டவர் சொல்ற காரியங்கள் தான். இதே இது லூக்ல சொல்றாரு, blessed are you who are poor. இங்க poor தான் சொல்றாரு. நீங்க நிறைய பேர் இந்த கமெண்ட்ரியில் வாசித்த எல்லாரும் சொன்னீங்க 2 ஒன்று தான் சொல்றாங்க. பட் இங்கே தெளிவா இருக்கு. தமிழ்ல கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான். இது வந்து he is looking at the disciples and he is saying that. புரியுதா? அதுல தெளிவா இருக்கு. he looked at the disciples and he said this. அப்போ அதனாலதான் அந்த பர்சனல் வேர்ட் இதை யூஸ் பண்றாரு. யூன்றது யூ இங்க வந்து தேஸ் இருக்கும், அவர்கள் இருக்கும். யார் அவர்கள்? இட்ஸ் அபவுட் த ஜெனரல் டீச்சிங். இங்க வந்து ஸ்பெசிபிகலி ஃபார் த டிசைபிள்ஸ். அண்ட் he says, blessed are you who are poor, for yours is the kingdom of God. அப்படின்னா இங்க என்ன மீன் பண்றாரு இயேசு கிறிஸ்து? அப்போ நீங்க தரித்திரம்லாம் இருக்கணுமா? we have to be ஆசீர்வதிக்கப்படுறதுனா நீங்க நம்ம போரா இருக்கணுமா, தரித்திரனா இருக்கணுமா, சாப்பாடு இல்லாம ஒன்றும் இல்லாம இருக்கணுமா? இல்ல, he doesn't mean that. அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, you see இங்க வந்து being poor, முதல் மத்தேயு 5ல வந்து being poor is a choice of என்னன்னா, it's about choice about somebody taking அந்த ஒரு okay, there are two things that are happening here. One is the choice that on the Matthew 5 they get something, and because of that they are considered poor in spirit. புரியுதா? என்னன்னா அந்த ஒரு attitude, that I am nothing, அந்த ஒரு attitude தான் they become poor in their spirit. But இங்க when he says you are blessed are you who are poor அப்படினு சொல்லும்போது our disciples பார்த்து தான் சொல்றாரு blessed are you who are poor. ஏன்னா ஆண்டவருக்காக அவர்களுடைய மீன்பிடி, அவங்க செஞ்சதே மீன் பிடிக்கிற காரியம் தான். மீன்பிடி தொழில் வந்து ரொம்ப
அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு அவங்களுக்கு அவ்வளோதான் வரும். தேவர் லோவர் இந்த சொசைட்டி போனா கிடைச்சா மீன் சாப்பாடு அல்லது ஒன்றும் இல்லை, அந்த லெவல் தான் இருந்தாங்க. பட் ஆண்டவர் கூப்பிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் மேத்யூ நல்ல லெவலில் தான் இருந்தார், டாக்ஸ் கலெக்டர், நல்ல காசு. மோஸ்ட் ஆஃப் தம் ஃபிஷர்மேன் தான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. தே ஹவ் நத்திங் ஹியர், தே ஆர் ரியலி புவர் அண்ட் தே பிகேம் புவர் பை சாய்ஸ். இட் வாஸ் a path they chose. ஸோ அதற்குரிய ஆசீர்வாதம் அங்கே ஆண்டவர் சொல்றாரு. அதுக்காக நீங்க எல்லாரும் வேலையை விட்டுட்டு வரணுன்றது சொல்லல, புரியுதா? He is making a point. He is looking at the disciples and saying that you are poor and God blesses you. You are poor because of your choice, because of the choice that you made. You made that choice. நிறைய பேர் அந்த சாய்ஸ், they made their choice, தெரியுமா? They became poor for the sake of God. ஜாக் மூனன் உங்களுக்கு தெரியும், he was a நேவி என்டிஏ கேடட்ல, இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் he was number 1. he came number 1 நேவியில் வந்து பாஸ் பண்ணும்போது number 1 கேண்டிடேட். அப்படின்னா அவர் நேவியில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா பை திஸ் டைம் he would have become admiral. அட்மிரல்ல இந்தியன் நேவிக்கு ஃபுல்லா ஹெட் கண்டிப்பா இருப்பார். ஏன்னா என்டிஏல நம்பர் 1ல பாஸ் பண்றவன் கண்டிப்பா he will become the admiral of the navy. இதுதான் ரூல். he came out of that navy as a number 1 candidate. நேவியில தான் இருந்தார். பட் then he gave it up. எல்லாமே விட்டார் for God. ஊழியம் செஞ்சார். அவருடைய இது வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவர் காசு கிடையாது, சுத்தமாக கிடையாது. நேவியில் ரிசைன் பண்ணிட்டாரு. சுயத்தை வச்சிருந்த எல்லா காசையும் ஊழியர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒய்ஃப் கல்யாணம் கட்டிட்டாரு. அவரும் அவர் பிள்ளையும் அவருடைய அப்பா வீட்டில் தான் ஒரு ரூம்ல இருந்தாங்க ஃபார் அபவுட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். எவ்வளோ இயர்ஸ்ன்னு சரியா தரல. அந்த பிள்ளை பிறந்ததா, முதல் பையன் பிறந்ததா அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான். அவருக்கு போட்ட சரியான ஷர்ட் கூட கிடையாது. அவர் சொல்லுவார், என் ஷர்ட் கார் இங்கே கிழிஞ்சிருக்கும், என் ஒய்ஃப் அதை அப்படி மடித்து தச்சு அது அந்த கிழிஞ்சது தெரியாமல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நான் போவேன், போய் மீட்டிங் பேசுவேன், நான் புக் எழுதுவேன். சோ மெனி இயர்ஸ் இவர் போறேன்னு சொல்லுவார். ஸ்கூட்டர் தான் போயிட்டு இருந்தார் ரொம்ப நாள். so many years I gave up his life. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அந்த டிசைபிள்ஸ் வந்தாங்க, அவங்களோட எல்லாத்தையும் விட்டுட்டு. so he looked at them and said, blessed are you for you are poor. You are poor. அதான் இங்கே தான் அவங்களை பார்த்து for yours is the kingdom of God. It was a special blessing to them because they chose to give up something for God. Chose to give up their money, chose to give up their work. பால் அதே மாதிரி தான். பால் ஆஃப் தர்சூஸ் அவர் வந்து பாரிசீகள் சூழ கமாலியல் கூட படித்தவர், கமாலியல் கீழே படித்தவர். he was a influential Pharisee. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஹை பிரீஸ்ட் வரைக்கும் ஈஸியா போயிருப்பார். வெரி ஸ்மார்ட் மேன், வெரி ஸ்மார்ட் மைண்ட். But he gave it all and he suffered for Christ. And people like that. அதே மாதிரி ஆட்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, blessed are you. பட் அதுக்காக எல்லாரும் ஃபைனான்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு, எல்லாருக்கும் அப்படி இல்லை. பட் சில ஆண்டவர் அழைத்திருக்கிற ஒரு சிலர் அவங்களை பார்த்து சொல்றாரு, it is blessed because anyone who gives up anything for my sake, அத சொல்றாரு, எனக்காக யார் நீங்கள் எதை விட்டாலும் I will repay you. நான் அதை கொடுப்பேன். you will be blessed. பட் அதே நேரத்தில் எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்றது இல்லை. there were other women. நீ பாருங்களேன், லூக்கா 8ல பாருங்க, லூக்கா 8 1, 2, 3 வாசித்தீங்கன்னா he is talking about some women who are not poor. அவங்க poor கிடையாது, they were rich. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தாங்குறாங்க. பாத்தீங்களா, அந்த வாஸ்து பாத்தீங்களா? and some women who have been cured of evil spirits and diseases. Mary called Magdalene, அப்புறம் ஜோவானா the wife of Chuza, manager of Herod's household. அவனா சூசா யாருன்னா ஏரோதுடைய அந்த ஹவுஸ் ஹோல்டுடைய மேனேஜர். அவன் தான் ஏரோதுடைய எல்லா காரியங்களும் அவன் தான் மேனேஜ் பண்றான், அவனுடைய ஒய்ஃப். அப்புறம் மெனி அதர்ஸ் தேவர் என்ன பண்றாங்கன்னா தேவர் சப்போர்ட்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி with their money. See, you have to see both sides. So ஆண்டவர் வந்து he's not saying you have to be blessed to be poor. He's saying if you give up anything for my sake, you are blessed. But இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, if you get anything from God, that is blessed சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொடுக்கும் போது when you give up something for my sake, உங்களோட வேலையோ உங்களோட கரியரையோ உங்களுடைய மணியோ, if you give that up, then you are blessed. ஓகே, அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆப்வியஸ்லி எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. யாரெல்லாம் வேலையை விட்டாங்களோ, யாரெல்லாம் விட்டாங்களோ எல்லாரும் கஷ்டப்பட தான் செஞ்சாங்க.
but you are blessed. There is a blessing for the see. நம்ம எதெல்லாம் பிளெஸிங் சொல்றோமோ அது எதுவுமே ஆண்டவர் பிளெஸிங் சொல்லல. நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தா பிளெஸிங் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு everything when you give, you are blessed, you are blessed, you are blessed. See, நம்ம வந்து we always look at blessing எப்படின்னா, நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா blessingனா happiness now நம்மளோட attitude, happiness and fulfillment. எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் ஒன்று இங்கே இந்த உலகத்தில் நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு வந்து ஹாப்பினஸ் ஒன்று. ஆக்சுவலாக இந்த பிளஸடுக்கு இன்னொரு இந்த பிளஸடுன்ற வார்த்தைக்கு பி ஹாப்பி அல்ல ஃபார்ச்சுனேட் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வார்த்தை வரும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி வித்வுட் எனி லேக் இன் திஸ் வேர்ல்ட். அப்புறம் அடுத்த உலகத்துக்கு போனோம்னா ஐ வாண்ட் டு பி ஹோலி. இதுதான் ஹாப்பினஸ் ஹியர், ஹோலினஸ் தேர். இதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எல்லாருக்கும் தேவை. I want to be happy here, no lack. I won't give up anything for God. I want to get everything that God can give me. புரியுதா? ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ இதெல்லாம் நான் ஆண்டவருக்காக எதுவும் கொடுக்க மாட்டேன், எதையும் விட மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். I will not make any sacrifices for God. ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் எனக்கு வேணும், அதான் எனக்கு blessing. We don't want to give up anything or lack anything. But we say, I am blessed. We want happiness here and holiness there. But ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, holiness here, happiness there. If you want to be holy here, learn to give up things for God. If you want to be holy here, learn to have that spirit of poverty, அதாவது lack. ஆண்டவரே, without you I can do nothing. உம்மால எல்லாம் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த எல்லா தவறான போதனைகளும் எதுல தாங்கிட்டு இருக்குன்னா, ஹாப்பினஸ் நவ், ஹோலினஸ் தேர். இந்த இதுல தான் நிற்குது இன்னைக்கு. ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்னாலும் சரி, கிங்டம் நவ்னு ஒரு டீச்சிங் இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பாலிடிக்ஸில் போய் இதில் போய் நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது இந்த ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்றாங்க. ஆண்டவர் இல்லை, நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சு விடுவாரு. He wants you to be happy. The hyper grace பேசுறவங்க நீ கேட்டீங்கன்னா, already people are suffering, already people are having so many problems, already people are crying. So நான் என்ன பேசுறேன்னா, I don't want to tell them to உங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல. பாவத்துக்கு மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், அதான் எல்லாம் கவர் ஆகிட்டு ரத்தத்தில். ஸோ நான் என்னுடைய வார்த்தை என்னதான், I want people to be happy. சந்தோஷமா இருக்கணும். இங்கே ஹோலினஸ் பரலோகத்துக்கு போகணும்னு பார்த்துக்கலாம். Because I already have a ticket to heaven. You already have a ticket to heaven. But ஆண்டவர் சொல்றாரு, blessed are you when you focus on holiness and give up these things for me in this world. Because your focus should be on holiness. உங்களுடைய focus எல்லாமே பரிசுத்தம். உங்களுடைய focus எல்லாமே not what I can get from God, but what I can give to Him. Being poor in spirit and being poor. இதான் அத சொல்றாரு. Blessed are you who are poor. Blessed are you who are rich. அங்க அப்படியே அதை கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது தான் 24 வருஷத்துல லூக்கா 6:24 woe to you who are rich ன்னு சொல்றாரு. அப்படின்னா இஸ் நாட், அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா பணக்காரங்களா இருக்கிறது பாவமா அப்படியே அங்க அப்படியே மீன் பண்றாரு. இல்ல, இங்க he doesn't mean that. அது மீன் பண்ணல, மீன் பண்ணல. இங்கே எந்த மாதிரி ரிச் ஆண்டவர் மீன் பண்றாரு நீங்க பாருங்க. நமக்கு அதுக்கு ஒரு பேரபிள் இருக்கு. அந்த பேரபிள் லூக்கா 12 இருக்கு பாருங்க. லூக்கா 12:14 நமக்கு தெரிஞ்சது. அந்த பேரபிள் பேர் பேரபிள் ஆஃப் த ரிச் ஃபூல்னு சொல்லுவாங்க. இஸ் நாட் அ ரிச் பர்சன், இஸ் நாட் ரிச். யூ கேன் பி ரிச் அண்ட் பி வைஸ், பட் யூ கேன் ஆல்சோ பி ரிச் அண்ட் பி ஃபுல் அண்ட் பி ஃபுல். இதான் அவனுடைய அந்த ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் தான், இந்த ஆட்டிடியூடு உள்ளவங்களை பார்த்து அவர் சொல்றாரு ஓட்டுன்னு சொல்றாரு. அவன் என்ன ஆட்டிடியூட் சொல்றான்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி பியூர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி லேக்கிங் எனது. எனக்கு லேக்கா இருக்கக்கூடாது, எனக்கு புவரா இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல. அவன் என்ன சொல்றான்னா, நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஒரு வேர் ஹவுஸ் கட்டணும், அதில் தானியத்தை எல்லாம் சேர்த்து வைக்கணும், வருஷம் எதுக்கு பற்றியும் கவலைப்பட, நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நம்ம சொல்லுவோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம அவங்கள தான் சொல்றோம் பார்த்து. நீ கிறிஸ்தவத்தில் அப்படிதான் சொல்றாங்க. இப்படி இருந்தாதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஏன் ஆண்டவர் சொல்றாங்க இவனை பார்த்தா ரிச் ஃபூல்னு சொல்றாரு? வை யூ ஃபூல்னு தான் சொல்றாரு ஆண்டவர். யூ ஃபூல்.
யூ ஃபூல். ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான். ஜீசஸ் இஸ் சேயிங் யூ ஃபூல். பட் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நம்ம சொல்றோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். See, it's not being rich. ஆண்டவர் இஸ் நாட் அகேன்ஸ்ட் த ரிச். அதான் நான் சொன்னேன், ஜோவானா அவங்களெல்லாம் தேவர் ஆல்சோ ரிச். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் ரிச் தான். It's not about being rich, it's about being rich and being full. When the riches are there, அந்த நமக்கு ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கும்போது டெண்டன்சி என்ன வரும்னா பேசிக் அந்த டெண்டன்சி என்னன்னா not to rely on somebody. So அதான் ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு riches கொடுத்திருந்தாங்க, மேபி he will give you lack in something else. டிசைபிள்ஸ் மாதிரி எல்லாரும் ஃபைனான்ஸ்ல போற இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டு அட்டைன் தி blessing. அதனால ஃபார் சம் தே ஆர் புவர், தரித்திரராக இருக்கிறாங்க. அது மூலமா ஆண்டவர் அவங்கள நிறைய காரியங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அது மூலமா அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒருவேளை தரித்திரராக இல்லாதவர்கள் உலகத்தின் பிரகாரமா நிறைய காரியங்கள் இருக்கு. பட் இன் அதர் ஏரியாஸ் ஆண்டவர் அவங்களுக்கு லாக் கொடுக்குறாரு. அவங்களுக்கு தான் blessed are the poor in spirit. They are not poor, but they are poor in spirit. They are poor in spirit. So ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா to keep us coming to him and stay with him all the time. அதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் சொல்றாரு you are blessed because if I give you everything, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா இந்த ரிச் ஃபூல் மாதிரி தான் சொல்லுவீங்க. I have everything, I have nothing to do, I have no lack of everything. இதே வசனம் ஒன்று இருக்கு ரெவலேஷன்ல லவோதிகா சபையை பத்தி சொல்லும்போது அவங்க அதான் சொல்றாங்க. லவோதிகா ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3:17 பாருங்க. They are saying the same thing. வெளிப்படுத்தல் 3:17, Revelation 3:13 he is saying, you say I am rich, I have acquired wealth and no need a thing, but you do not realize that you are wretched, pitiful, poor, blind and அவங்க என்ன சொல்றாங்கன்னா we don't need anything. அங்கதான் ப்ராப்ளமே வருது. when you say you don't need anything, you are in a bigger pit. நீங்க ஒரு பெரிய ஒரு குழியில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். that is the problem. So they said we have no lack, we don't need anything. Laodicean, the problem of the Laodicean church was that they said they don't need anything. எங்களுக்கு தேவையானது எல்லாமே இல்லை. See, குறைபாடுகள் lack அப்படின்ற வார்த்தை குறைபாடுகள் மட்டும் நமக்கு இல்லாவிட்டால் we will always think that we are rich in everything. That's the problem. That's a big problem. So ஏன் அந்த குறைபாடுகளை கொடுக்கிறாருன்னா ஒருத்தர் ஒரு இது எழுதியிருந்தார், டிஃபிஷியன்ட் மென்னா குறைபாடு உள்ள மனிதர்கள் who are aware of it, அதை குறித்து தெரிந்தவர்கள். அவர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு ஆண்டவர்கிட்ட இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பசி, அந்த ஒரு தாகம் தொடர்ச்சி அவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். because they realize they can do nothing on their own. நீங்க எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா you don't have to go to God for anything. நீங்க உங்களுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. blessed are such people. தங்களுடைய குறைபாடுகளை உணர்ந்தவர்கள் யார்? see, it's not that ஆண்டவர் குறைபாடுகள் கொடுக்கிறாருன்றது எல்லாருமே இருக்கதான் செய்யும். பட் blessed are you when you realize that. ஆனா எல்லாரும் குறைபாடு இருக்கு, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. so when he says blessed are you who are poor in spirit, என்ன சொல்றாருன்னா blessed are you when you realize that everybody has problems, எல்லாரும் குறைபாடுகள் இருக்கு, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் பரிசுத்தத்துல பெர்ஃபெக்ஷன் கிடையாது. we are all going towards perfection. கண்டிப்பா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா குறைபாடுகள் எதுக்கு கொடுக்கிறாருன்னா that is the reason, so that you will realize that. அந்த ஒரு ரியலைசேஷன். இந்த பரிசேயன் ஆயக்காரனுக்குள்ள பெரிய வித்தியாசம், அந்த பெரிய கேப் வேற ஒண்ணுமே இல்லை. ரெண்டு பேரும் ஒரே லெவல் தான். ஆண்டவருடைய பார்வையில ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நடுவில் யாருமே கிடையாது ரெண்டு பேரும். But he did not realize he had the lack. He realized it. இந்த ஒரு attitude. அதாவது ஆண்டவரோட ஜெபிக்கும் போது உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவரே என்னுடைய குறைபாடுகளை காட்டு. Lord, break me so that I know the things that I need to come up. ஆண்டவரே என்னுடைய காரியங்கள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஃபேமிலியில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நீ காட்டணும். Lord, show me everything. Show me everything so that I come to you, so that I am in your presence. உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து so that I keep on asking you.
அதனுடைய கண்டினியூவேஷன் தான் blessed are you who hunger and thirst for righteousness. So when you realize you lack, then you what நீ செய்ய வேண்டியது என்னன்னா thirsting and hunger for thirsting and hunger for the righteousness. அந்த பசி தாகம், நீதியின் மேல் பசி தாகம். உங்களுக்கு அந்த லேக்ன்றது உங்களுக்கு you are lacking something, குறைபாடு இருக்குன்னு தெரியாத வரைக்கும் இந்த பசியின் தாகம் வர சான்ஸே இல்லை. புரியுதா? The hunger and thirst for righteousness will come only for people who think they lack. They lack. And அவங்களுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? But they will be filled. In other words, they will find satisfaction in Christ. They will find satisfaction in Christ. He's not saying that I'm going to make everything perfect for you. Also, நீதியின் பயல் பசிதாக உள்ளவர் பார்க்க for you will be filled in சொல்றாரு. For you will be satisfied in சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய குறைபாடுகளை குறித்து அறிந்து நீங்கள் ஆண்டவரை குறித்து அந்த பசி தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் வரும்போது you will be satisfied. அதான் இன்னொரு வசனம் இருக்கும் பிலிப்பியர்ல, that he will satisfy all your needs in Christ Jesus இருக்கும். புரியுதா? satisfy all your needs in Christ Jesus இருக்கும். அப்படின்னா நம்ம அநேக நாட்டில் அதை சொல்லுவோம், உங்களோட தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு வைங்க, he will satisfy you in Christ Jesus அப்படின்னு சொன்னோன்னா அந்த நீட் எல்லாத்தையும் ஆண்டவர் பூர்த்தி செய்து விடுவார்ன்ற சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, satisfy youன்னு சொல்லல, he will satisfy with you with providing everything ன்னு சொல்லல. பிலிப்பியர்ல இருக்கு, he will satisfy you in Christ Jesus. அப்படின்னா he will make sure that Christ becomes the satisfaction for you. Not that by giving you something, but he will make sure Christ becomes your satisfaction. He will make you அந்த நீதியின் குறித்த பசி தாகம் உங்களுக்கு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருப்பார். That you'll find that satisfaction in Christ. அதுதான் permanent satisfaction. ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ, ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஆண்டோட கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டோட தரணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் you see, then maybe அது கொடுக்காம இருந்திருக்கலாம், but he will give you satisfaction through Christ Jesus, which is the permanent satisfaction you can ever ask for. புரியுதா? See, there is no other. மற்ற ஒருவன் நீ கேட்ட காரியத்தை ஆண்டவர் கொடுத்தானா, you will not be satisfied unless Christ comes and satisfy you. Unless you get that satisfaction from Christ. அதனால சொல்றாரு, he will satisfy you in Christ Jesus. He will fulfill that in Christ Jesus. In Christ Jesus. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் you will find that satisfaction in Christ Jesus. Hunger and thirst na a strong desire to attain something. A strong desire. The more, the deeper you understand your lack, the stronger your desire and your thirst. புரியுதா? உங்களுடைய குறைபாடை எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா நீங்க அறிகிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு you want to have that desire. God, I want you to satisfy me. I want you to satisfy me. Maybe not by giving me everything, but I want to find that satisfaction in Christ Jesus. In Christ Jesus. See, blessed are you who mourn now. Blessed are you who weep now இருக்கும் லூக்ல. இங்கே mourn, for they will be comforted இருக்கும். Blessed are you who weep now, for you will laugh. Blessed are you who weep now. There are many people weeping. நம்ம do we weep or do we laugh? What is that? இங்க என்ன பண்றாருன்னா, அதான் ஆண்டவர் சிரிக்க கூடாதுன்னு சொல்லல, சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லல. என்ன சொல்றாருன்னா, do you have that heart to weep? உலகத்தில் இன்னைக்கு சபை இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து, உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்து, do we at least weep for something? வாழ்க்கை ஃபுல்லாக வீப்பிங் சொல்லல, we weep. Do we weep? ஏன்னா this is another blessing for you when we weep. அடுத்தது இன்னொரு weeping, the disciples and the apostles எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச weeping என்னன்னா, they had to suffer so much, they wept. முதலாம் நூற்றாண்டில் ஒரு கிறிஸ்தவர்கள் they suffered so much.
நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் ஹிஸ்டரி கண்டிப்பா பாருங்க, யூடியூப்ல இருக்குது, நிறைய நிறைய புக், நிறைய நெட்ல ஃப்ரீ இது, வாஸ்து பாருங்க எப்படிலாம் சஃபர் பண்ணாங்க, எப்படிலாம் சஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி பாருங்க. I'm not saying that you have to suffer, but at least you can weep for something that God burdens you with. But we think that weeping is not a blessing, but God says laughing is not a blessing. He says, woe to you who laugh now. But we say laughing is a blessing, but He says weeping is your blessing. Blessed are you who weep now, for you will laugh. If you really want to be blessed, if you and our attitude, Lord, show me things that you want me to weep for. ஆண்டவரே, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்த பேர்டன் கிடையாது, புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர்டன் வச்சிருப்பார், உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து உங்களுக்கு உணர்த்துவார். யூ டோன்ட் ஹேவ் டு கோ எனிவேர், எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் போது அதற்காக நீங்கள் அழுது, அதற்காக புலம்பி, அதற்காக ஒரு ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், அதற்காக ஒரு பசி தாகம், அதனுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் போது, strong desire, when you have that attitude, you're blessed. You're blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். When you have that, maybe it's for your own family, maybe it's for your somebody else's family, maybe உலகத்தில் உள்ள broad situation இருக்கலாம், அல்லது உள்ள சபையில் நடக்கிற காரியங்களா இருக்கலாம், அல்லது மிஷனரிஸ் மத்தியில் நடக்கிற ஒரு காரியங்களை நீங்க கேள்விப்படுறீங்க. anything, it can be anything. ஆண்டவர் உங்களை எதை குறித்து பாரப்படுத்தலாம். ask God's blessing to weep. It's a blessing to weep. It's a blessing. That's what God says. மத்தவங்க என்ன சொல்றாங்க? மத்தவங்க கார் ஆசீர்வாதம் சொல்லலாம், வீடு ஆசீர்வாதம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, blessed are you who weep now, for you will laugh. Blessed are you who weep now. Blessed are you, blessed are you. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். இப்பொழுது அழுவீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If you weep now, you are blessed now. ஜிம் எலியட்னு ஒருத்தர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கேட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர் ஒரு புக்கு நீங்கள் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் மிஷனரிஸ் 60s அந்த அமேசானில் ஒரு அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காக போனாங்க. ஒரு 5 பேர் போனாங்க. பிளெயினில் போய் இறங்கினாங்க, சின்ன பிள்ளைங்களில் போய் இறங்கினாங்க. முதல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு என்ன நினைச்சது தெரியல, இங்கேருந்து வேற ஒரு குரூப்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஏதோ அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டாங்க. அவங்களாம் அந்த டைமில் கேனிபல்ஸ், மனுஷங்களை சாப்பிட்ற அந்த கூட்டம். ஸோ இவங்க பேசிக்கிட்டு தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, இன்னொரு கூட்டம் எங்கேயோ இருந்து வந்துச்சு. இவங்க 5 பேரையும் கொண்டுட்டாங்க, கொண்டு சாப்பிட்டாங்க. Now your husband is there, அல்லது your son or யாரோ, and he was eaten அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த அவருடைய ஜிம் எலியட்டோடைய வைஃப், she went again as the missionary to them again. ஹஸ்பண்டை கொண்டு சாப்பிட்டாங்க. she was weeping. there are so many things that I can. she went there. அப்புறம் அவங்க அந்த மிஷனரி என்ன கூட்டம் போனாங்க. போய் அவங்க பேசி அவங்க அந்த மக்களை they accepted Christ. They are Christians now. They are believers now. ஜிம் எலியட்டோட வைஃப் எலிசபெத் எலியட், she went there and அதன் மூலமாக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய. she had to weep. she wept for so many years, but God used that weeping, that became the blessing for those people. அந்த கண்ணீர், அவளும் அந்த 5 பேருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விட்ட கண்ணீர் இந்த மக்களை, அது மட்டும் இல்லை, இவங்களுடைய சாக்ரிஃபைஸ், இவங்களுடைய கண்ணீர் இந்த மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர செய்தது. அவர் ஜிம் எலியட்டோட ஒரு இது எனக்கு மறக்கவே மறக்காது. இது நான் படித்தது ஒரு 20 years முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் படித்தேன். பட் எனக்கு அந்த ஒரு ஃப்ரேஸ், he is no fool, he gives up that which he cannot keep to gain what he cannot lose. ஒருவேளை உங்களுக்கு இதாக இருக்கலாம். தமிழ் சொல்ல, தன்னால் இழக்க முடியாததை பெறுவதற்காக, புரியுதா? இழக்க முடியாது, so important, அதை பெறுவதற்காக தன்னால் வைத்திருக்க முடியாத ஒன்றை கொடுப்பவன் முட்டாள் அல்ல. சாகரத்துக்கு முன்னால சொல்லிட்டு போனார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால் என்னோட உயிரை வைத்திருக்க முடியாது, அதனால் நான் அதை கொடுக்குறேன். ஐ எம் நாட் அ ஃபூல் by giving my life, because I am getting something which I cannot lose.
இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த பிரின்சிபிள்ஸ்ல தான் தேவனுடைய ராஜ்யம் ஆப்ரேட் பண்ணுது. தேவனுடைய ராஜ்யம் ஆப்ரேட் பண்ற பிரின்சிபிள் நாட் பை கெட்டிங் அண்ட் கிவிங், இட்ஸ் அபவுட் யூ கிவிங். அதான் சொல்றாரு, he is no fool who gives what he cannot keep. என்னுடைய உயிரை என்னால் I cannot keep my life, but I am willing to give it to gain what I cannot lose. I cannot lose serving the Lord. I cannot lose anything that ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த மாதிரி காரியங்களை செய்வதை நான் என்னால் விட முடியாது. I cannot. அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக எனக்கு உயிரை போனாச்சு, உயிரை என்னால் பிடிச்சு வைக்க முடியாது. That's something I cannot keep. I am willing to give it up to gain something which I can never lose. That is God's kingdom. அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக தேவனுடைய ராஜ்யம், அதை என்னால் விடவே முடியாது. I can give up my life because it means nothing. அது என்னைக்கே ஒரு நாள் போதான் போகுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஒன்றும் இல்லை. He said this and he went and he died. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் இப்படிதான். ஆனால் இன்னைக்கு அநேக நேரத்தில் we don't get it, we don't understand it. இன்னைக்கு இதை பார்க்கும்போது தான் இன்னைக்கு பிரசங்கங்களும் இன்னைக்கு அநேக காரியங்களும் தேவனுடைய நாமத்தை யூஸ் பண்ணி வேத வசனத்தை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆசீர்வாதம் இது ஆசீர்வாதம் அதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதம் எது? What does the Bible say is the blessing? He looked at his disciples who gave up their jobs, who gave up their security. அதான் அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே உமக்காக எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோமே. Blessed are you who lack. People who lack are blessed. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை ஃபைனான்ஸ் உங்களுக்கு இஷ்யூவா இருக்காது, மேபி சம் அதர் இஷ்யூ. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஃபைனான்ஸ் இஷ்யூவா இருக்கலாம். ஒருவேளை மேபி சம்திங் தட் யூ திங்க் தட் யூ ஆர் லேக்கிங், அண்ட் ஃபார் தட் அதற்காக தேவனுடைய கிருபைக்காக நீங்க தினமும் ஆண்டவர்கிட்ட போறீங்களா? Do you hunger and thirst and you are always in the presence of God? For that is a blessing. அது ஆண்டவர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆசீர்வாதம். That is a blessing. Never think எனக்கு இது மட்டும் இருந்துச்சுன்னா I will be perfect. எனக்கு எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா இது இருந்துச்சுன்னா I have achieved, I have arrived. God has not put this world into this so that we can arrive. We will only arrive when we reach there. We will arrive only when we have அந்த பரலோக அந்த மகிமையான சரீரம், the glorified body நமக்கு கிடைக்கிற வரைக்கும் we will never arrive. We should not arrive. We should not have the attitude that we have arrived. If you think that you have arrived, நீங்க நான் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன் எனக்கு இன்னும் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you're in a pathetic condition. That's not blessing. பட் உலகம் அதை தான் blessing சொல்லுது. அதான் சொன்ன காரியங்களை நிறைய நேரம் திருப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா I'm saying something that is contrary to something that you have been hearing for a long time. புரியுதா? நான் இப்ப சொல்ற காரியம் நீங்க இதுவரையும் கேட்ட அநேகத்துக்கு முரண்பாடான காரியத்தை தான் சொல்றேன். முரண்பாடுன்னா இதுல ஆக்சுவலா முரண்பாடே இல்லை, நான் சொல்ற வேதத்துல தான் சொல்றேன். பட் நமக்கு போதிக்கப்பட்டவைகள் முரண்பாடான காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம we have to start thinking in a different way. நாம் யோசிக்க வேண்டிய விதம் மாறணும். We have to start thinking about things in a different way. நம்மளுடைய வேதத்தில் உள்ள காரியங்களை தான் நம்ம வேதத்தில் ஆண்டவர் எதை ஆசீர்வாதம் சொல்றாரோ that is what should be our blessing. உலகம் சொல்லும் நீங்க அக்ரெசிவா இருங்க, யூ ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட், யூ ஹேவ் டு கெயின் திஸ், இங்க போங்க, அவரை பிடிக்க, அவரை பாருங்க, பேசுங்க, காரியம் சாதிங்க. ஆண்டவர் சொல்றது blessed are you who are meek. சாந்தம், your meekness, your blessed are you who are meek. இந்த பைபிள் உலகத்துக்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. The world will never say if you are meek you are blessed. meekனா உன்னை எல்லாம் தலையில் ஏறி மீச்சிருவாங்க, நீ கொஞ்சம் இதாக அது. we have to be sharp. meekness is not அதாவது மீக்னஸ் இட்ஸ் நாட் சம்திங் தட் ஷ்ரூடா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இல்லை. மீக்னஸ் வேற. மீக்னஸ்னா தட் இஸ் a spirit in which that you நீங்க எதையும் ஒரு சாந்தமான ஒரு ஆவியில எடுத்துக்கொள்றது, அவ்வளவுதான், வேற ஒன்று. இட்ஸ் நத்திங் அபவுட். ஸோ உங்களுக்கு அந்த சாந்தமான ஆவி இன்னும் வரலன்னா there is a lack. Praise the Lord. Hallelujah for that lack. If you think that is a lack,
நம்ம என்ன சொல்லுவோம்னா வர எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஹalleluya சொல்றோம். பட் ஆண்டவர் சொல்றாரு, if you think you have a lack, you are blessed. You are blessed. You are blessed. Hunger and thirst for it. Go behind that. அதை நோக்கி போய்க்கொண்டே இருங்க. You have to go before that. You have to go before that. You have to go before that. அதற்கு நோக்கி நீங்க போய்க்கொண்டே இருங்கள். And God will continue to satisfy you. நம்ம நினைச்சிருவோம், if we have arrived, we will be satisfied. But God says, your journey is our satisfaction. When I am with you, when I fill you, நான் உங்களோடு இருக்கும்போது, நான் உங்களை நிரப்பும் போது, நான் நான் உங்களோடு இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கும்போது, இங்க ரீச் பண்ணதான் சாட்டிஸ்பாக்சன் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, போய்கொண்டு தான் இருப்பீங்க. You are still on the way, but I will be your continuous satisfaction. புரியுதா? I will be your continuous satisfaction. நேற்று நைட் நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ப்ரே பண்ணுறது நோக்கம் வந்து பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஐ லேக்ட் இன் மெனி ஏரியாஸ். அவ்வளோதான். அப்போதான் இந்த பிளஸட்னஸ், இந்த பிளஸிங்ஸ், இதை வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ நேற்று வரும்போது ஆண்டவர் தான் அநேக காரியங்கள் எனக்கு காட்டினார். இந்த ஏரியான்னு சொல்லும்போது நான் ஆண்டவர்கிட்ட செய்யும்போது, ஆண்டவரே எப்போதான் நான் ஒரு லெவலுக்கு நம்ம எல்லாரும் கேட்குறது, எப்போதான் ஒரு லெவலுக்கு வருவோம் ஆண்டவரே? இந்த ஏரியா இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுது, இந்த ஏரியா இன்னும் ஏதோ பிடிச்சி வரோம், திடீர்னு டப்புன்னு விழுந்துடுறோம், ஏதோ பிடிச்சி வரோம். அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ்ல பேசும்போது நான் அதான் சொன்னேன், that person also felt that same need. நான் சொன்னேன், keep on going, keep on going. If you think you have a lack, you are blessed, because முடங்கால் போட வைக்கும் உன்னைய. It will keep you on your knees. Yesterday it literally kept me on my knees till 2:15 வரைக்கும் நான் முட்டங்காலில் இருக்கேன். ஆண்டவர் கிருபை செய்தார். அது கிருபை. இட்ஸ் அ பிளஸட்னஸ். அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். உண்மையில அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஜெபிச்சு எழும்பும்போது என்னுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், சமாதானம், சாட்டிஸ்ஃபேக்ஷன். But does that mean I have overcome everything? Does that mean I have arrived? No. நான் வந்துவிட்டேன்றதுக்கு அர்த்தமா அது இல்ல. Jesus gave me that satisfaction. இயேசு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுத்தார். He gave me that satisfaction. He gave me that satisfaction. I didn't get it by அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஏதோ ஒரு பெரிய காரியங்கள் மூலமா ஆண்டவருக்காக சாதிச்சுட்டு கேட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ ரிசீவ் when I felt the need. என்னுடைய இயலாமை, என்னுடைய லேக், அதன் மூலமாக கிடைத்த எனக்கு ஆசீர்வாதம். The satisfaction that I received yesterday, I got it என்னுடைய இயலாமையின் மூலமாக. நம்ம சொல்லுவோம், எனக்கு இது முடியும், நான் இதை சாதிச்சுட்டேன், அதன் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் சொல்லுவோம். அந்த ஆண்டவர் எனக்கு உண்மையிலே எனக்கு கிடைச்சது அது வந்து I received it because of my inability, இயலாமை மூலமாக. அதனால குறைபாடு இருக்கிறது மூலமாக there is nothing to போஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. புரியுதா? நானே யோசிப்பேன், நம்ம கொஞ்சம் இப்படி வந்துட்டா, அப்படி நினைச்சிட்டா, இப்படி செஞ்சுட்டா, அப்படி பண்ணிட்டா, அப்படி ஒரு நாள் உனக்கு வரப்போறது. பிகாஸ் அப்படின்னா நீ நினைக்கிறப்ப நான் செஞ்சுட்டேன்னா நீ இங்கேயும் நிற்க மாட்டேன், நீ மேலேயும் கீழே குதிச்சுட்டு இருப்பேன். ஐ வாண்ட் யூ டு பி நியர் மீ, நாட் ஹையர் தேர். புரியுதா? நம்ம எப்பவுமே பறக்க நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் புனங்காலில் நிற்க வைக்க நினைக்கிறார். அதான் அந்த கான்ஸ்டன்ட் புல். நம்ம எப்பவுமே பறக்க நினைக்கிறோம், பறந்துகிட்டே இருக்கணும், ஆனந்தம். ஏதாவது ஒரு மீட்டிங்ல போனோம், சில நேரம் நமக்கு ஏதாவது நினைச்சுட்டா அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு திரும்ப வேணும். அந்த
இந்த மலையில போய் அவங்களுக்கு பேதருக்கவங்களும் கிடைச்சதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் இங்கே இருந்துருவோம் சொல்றான் பேதரும். இங்கே ஒரு கூடாரம் போது இங்கே மறுரூப மலையில இங்கே பார்த்துருவோம். ஆண்டவர் சொல்ல கீழே போய் முழங்கால் போடு. கீழே போன உடனே பிசாசை பருத்தது. கீழே போன உடனே பிசாசு நிற்கிறான். நாம பறக்க நினைக்கிறோம். நமக்கு மறுரூப மலை எக்ஸ்பீரியன்சஸ் தான் அநேக தேவைப்படுது. ஆண்டவர் சொல்ல நீ முழங்கால I want you to keep you on the knees because everything that I want achieved through you, I will achieve through you when you are on your knees. மறுரூப மலை எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்பப்போ வரும். நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்குறாரு. ஏன்னா அதுதான் அநேக நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அது நமக்கு அநேக நேரத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட முக்கியமானது முழங்கால். முழங்காலில் நம்ம ஆண்டவர் வைக்கிறாருன்னா, நம்மளுடைய தாழ்மையில் ஆண்டவர் வைக்கிறாருன்னா, you are blessed. You are blessed. May God bless these words. Amen.